ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பையலம். இன்றைக்கி கேரளா மற்றும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் ரெசிபி தான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காயெல்லாம் என்ன காய் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், இந்த காயெல்லாம் தான் எடுத்திருந்தேன். இன்னும் உங்களுக்கு என்ன காயெல்லாம் வேணுமோ இன்னும் 2-3 காய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நீள வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எல்லா காயும் நம்ம வணக்க போகிறது கிடையாது. எல்லாமே அப்படியே இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு மூடியை போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேகட்டும். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே காயும் 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். உப்பு முதலே கொஞ்சம் போட்டேன், பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா 95% நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ தாளிப்பே கிடையாது. நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நாட்டு செக்கில் ஆட்டின எண்ணெய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு கிளறி விட்டிங்கன்னா அந்த அரைச்சி ஊற்றின தேங்காய், பச்சையாக ஊற்றின எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். உண்மையாலுமே அடிப்பொலியாக இருந்தது கேரளா ஸ்பெஷல் அவியல். அன்றைக்கி சுட சுட சாதம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு கடையல், நான் செஞ்சு வச்சிருந்த அவியல், அப்பளம் இதெல்லாம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.